Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the second and concluding part of Death of the Salesman written by Arthur Miller. So இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது remaining part of the plot summary and a quiz. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. With a small recap, we can get into the play. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ளே வந்து ஒரு 24 hours ப்ளே தான். முதல் நாள் நைட் ஆரம்பித்து அடுத்த நாள் நைட் முடிய போகுது. இட் இஸ் அ 2 act ப்ளே. ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். இன்னைக்கு கன்க்ளூடிங் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ளேயை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ரீகேப் கொடுக்கணும் அப்படின்னா, வில்லி லோமன் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் இன் ஹிஸ் ஜாப், ஒரு ஃபேடிங் கெரியரில் இருக்கிறார். அவரோட கெரியர் அஸ் அ சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு லைஃப் லாங்காகவே. ஒரு பெரிய டிஸ்இல்யூஷன்மெண்ட், அவரோட லைஃப் வந்து ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட்லேயே போயிடுச்சு. த ஈவெண்ட்ஸ் ஆஃப் வில்லி லோமன்ஸ் ப்ரெசென்ட் ஆர் ரிவீல்ட் அலாங் வித் ஹிஸ் மெமரிஸ். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஹீ இஸ் மோர் ஹாண்டட் பை ஹிஸ் பாஸ்ட். ஓகே, ப்ரெசன்ட்லேயே இருப்பார், ஆனாலும் பாஸ்ட் வந்து அவரை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். மெமரிஸ் அதிகமாக அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் மெமரிஸ் அவருக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதுவும் ப்ரெசண்டோட சேர்ந்து நடந்துட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கும் தியேட்டர் கண்டிஷன்ஸ்ல அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. So Act 2 opens with Willie enjoying the breakfast that Linda had made for him. So Act 2ல பார்த்தீங்கன்னா he's taking his breakfast. Okay, Willie ponders the bright seeming future before getting angry again about his expensive appliances. அவரோட மூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நிமிஷம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறாரு, நம்ம பசங்க நல்லா வந்துடுவாங்க, நல்லா வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, நல்லா ஏர்ன் பண்ணிடுவோம், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த நிமிஷமே ஐயோ இவ்வளோ பே பண்ணணுமே, இந்த மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி பே பண்ண போறேன், இவ்வளோ காஸ்ட்லியான அப்ளையன்சஸ் வாங்கி போட்டிருக்கமே வீட்டில் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. லிண்டா இன்ஃபார்ம்ஸ் வில்லி தட் Biff and Happy are taking him out to dinner that night. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், அவங்க 2 சன்ஸும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆஃப்டர் லாங் பிரேக் 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான நாள் தான். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பசங்க கிட்ட இருந்து இவர் எஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்காரு, அவ்வளோ க்ளோஸாக இல்லை. மதர் தான் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி, போய் அப்பாட்ட பேசுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறத நம்ம பார்க்குறோம். ஸோ லிண்டா இன்ஃபார்ம்ஸ் வில்லி தட் பிஃப் அண்ட் ஹாப்பி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வில்லிட்ட சொல்றாங்க, அவங்க பசங்க 2 பேரும் உங்களை இன்னைக்கு டின்னர் கூப்பிட்டு போறாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு இருந்த வருத்தங்கள்லாம் உடனே மாறிடும். எக்ஸைட்டட் வில்லி அனௌன்சஸ் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் ஹோவர்ட் வேக்னர் கிவ் ஹிம் அ நியூயார்க் ஜாப். உடனே சொல்வாரு, அப்படியா பசங்க என்னை கூப்பிட்டு போறாங்களா, ஹி இஸ் சோ வெரி எக்ஸைட்டட் டு ஹியர் தட். நான் இன்னைக்கு ஹோவர்ட் வேக்னர்ட்ட பேசி என் ஜாப் எப்படியாவது நியூயார்க்கு மாற்றி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவர் சேல்ஸ்மேன், ஆல் அலாங் பெரிய லாங் டிராவல் அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ லிண்டா அடிக்கடி அவர்கிட்ட சொல்றாங்க, உங்க பாஸ்கிட்ட பேசி நீங்க நியூயார்க்லேயே வேலை இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, உங்களால இப்போ அலைய முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. The phone rings and Linda chats with Biff, reminding him to be nice to his father at the restaurant that night. Okay, அப்போ பிஃப் வந்து லிண்டாட்ட இடையில ஃபோன் பண்ணி பேசுறான். மேபி ஹீஸ் அவுட் சைட். ஸோ அப்போவும் லிண்டா வந்து ஞாபகப்படுத்துறாங்க, இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு உங்க அப்பாவை கூப்பிட்டு போறப்போ அவர்கிட்ட பி நைஸ் டு ஹிம், பி குட் டு ஹிம் அப்படின்னு பசங்க அவர்கிட்ட சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. As the lights fade on Linda, they come upon Howard playing with a wire recorder in his office. பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி, இந்த பிளே வந்து இட் வாஸ் ரிட்டன் ஃபார் த தியேட்டர். ஓகே, நாடகமாக தான் நடிக்கப்பட்டது இந்த ட்ராமா. ஸோ அந்த நிறைய இந்த தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லிண்டா மேலே இருக்க லைட் அப்படியே டிம் ஆகி லைட் இப்போ யார் மேலே பளிச்சு நடிக்குது அப்படின்னு சொன்னால் ஹோவர்ட் மேலே. ஹோவர்ட் யாருன்னா அவர் தான் பாஸ் ஃபார் வில்லி லோமன். அவரோட அந்த அவர் கம்பெனிக்காக தான் ஹோவர்டோட கம்பெனிக்காக தான் வில்லி லோமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து லைட் வந்து ஃப்ளாஷ், அப்போ அந்த இடத்துக்கு சீன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாரு, ஒரு வயர் ரெக்கார்டரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. டேப் ரெக்கார்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்களேன். அதெல்லாம் பிகினிங், அந்த டேப் ரெக்கார்டர் வந்து இன்வென்ட் பண்ணப்பட்ட முதல் காலகட்டமாக அதை எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, வில்லி ட்ரைஸ் டு ப்ரோச் the subject of working in New York, but Howard interrupts him and makes him listen to his kids and wife on the wire recorder. போய்
வில்லி வந்து எனக்கு எப்படியாவது இங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வர்றாரு. ஆனா ஹோவர்ட் வந்து அவர் பேசுறத காது கொடுத்தெல்லாம் கேட்கல. நான் சொல்றத நீங்க கேளுங்க. இங்க பாருங்க, என் ஒய்ஃபும் என்னோட குழந்தைங்களும் பேசியிருக்கிறாங்க டேப் ரெக்கார்டர்ல, வயர் ரெக்கார்டர்ல. ஜஸ்ட் லிசன் டு இட் பேக் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா அந்த இதையே காமிச்சிட்டு இருக்காரு. தன்னோட பெருமையை தான் சொல்றதுக்கு ஆசைப்படுறாரு ஹோவர்டு. ஓகே, வில்லி launches into a lengthy recalling of how a legendary salesman named Dave Singleman inspired him to go into sales. வில்லி வந்து எப்படியாவது அவரை வந்து எது பண்ணணும், ஹோவர்டை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி அங்க நியூயார்க்ல வேலையை வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரை ஃபிளாட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் உங்க கம்பெனிக்கு எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா, டேவ் சிங்கிள்மேன் ஒருத்தர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். டேவ் சிங்கிள்மேன் வந்து ஒரு பெரிய சேல்ஸ்மேனு, 84 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் சேல்ஸ்மேனா இருந்திருக்காரு. அவரை பார்த்து தான் நான் இந்த சேல்ஸ்மேன் ஜாப் எடுத்தேன். உங்க கம்பெனிக்கு அவ்வளவுலாம் உழைச்சிருக்கேன்னு இவர் எதோ சொல்லி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் ஹோவர்டு நினைக்கிறாரு. ஹோவர்ட் லீவ்ஸ் அண்ட் வில்லி கெட்ஸ் ஆங்கிரி. ஆனா ஹோவர்ட் வந்து இவர் கதையெல்லாம் கேட்க கூட தயாரா இல்ல. அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வில்லிக்கு சரியான கோவம் வந்துடுது. அப்போ ஹோவர்ட் சூன் ரீஎன்டர்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹி கம்ஸ் பேக். ஹோவர்ட் திரும்ப வராரு. வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா கொஞ்ச நாளைக்கு வேணா வராதிங்க வேலைக்கு, டேக் சம் டேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா வேலையை விட்டு போங்கன்றதை தான் இன்டைரக்டா சொல்றான். யூ ஆர் ஃபயர்டுங்கிறத இன்டைரக்டா சொல்றான். அவரால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்படியே அவரோட மெமரிக்குள்ள போயிடுறாரு. ஓகே, ப்ரெசன்ட்ல இருக்கிறப்பவே, நிஜத்துல நடந்துட்டு இருக்கப்பவே அப்படியே மெமரிக்குள்ள போயிடுறாரு. மெமரியில யார் வரா, பென் வர்றாரு. பென் யாரு, அவரோட எல்டர் பிரதர். ஸோ பென் என்டர்ஸ் இன்வைட்டிங் வில்லி டு ஜாயின் ஹிம் இன் அலாஸ்கா. வாப்பா நம்ம அலாஸ்காக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. த யங்கர் லிண்டா ரிமைண்ட்ஸ் வில்லி ஆஃப் ஹிஸ் சன்ஸ் அண்ட் ஜாப். உடனே லிண்டா, யங் லிண்டா வந்துடுறாங்க. அதாவது பாஸ்ட்ல இருக்கக்கூடிய யங் லிண்டா வந்துடுறாங்க. ஐயோ நீ பாட்டுக்கு குழந்தைங்களையும் என்னையும் விட்டுட்டு போயிடாத அண்ணன் கூட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. The young Biff enters and Willie praises Biff's prospects and the fact that he is well liked. யங் பிஃப் வரான். அவனை பார்த்தோன்னே அது அவனும் மெமரியில தான் ஒரு யங் சாப்பா வரான். அவன் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி வந்துட்டு இருக்கான். வில்லி சொல்றாரு, இங்க பாரு உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, நீ வந்து உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு இமேஜினேஷன்லயே தான் அப்பாவும் பிள்ளைங்களும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு இல்யூஷரி வேர்ல்டுல. பென் லீவ்ஸ். பென் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் பெர்னார்ட் ரஷன். அடுத்த மெமரியில் யார் வரான்னா பெர்னார்ட், சார்லியோட பையன் வரான். ஓகே, அந்த நெய்பர் சார்லியோட பையன். இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ், அதாவது எல்லாம் பாஸ்ட்ல நடக்குது. ஹி இஸ் ஈகர்லி அவைட்டிங் பிஃப்ஸ் பிக் ஃபுட்பால் கேம். ஃபுட்பால்ல வந்து பெரிய பிளேயர் யாருன்னா பிஃப், ஸ்கூல் டீம்ல பெரிய பிளேயரா இருக்கான். ஸோ அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லி ஸ்பீக்ஸ் ஆப்டிமிஸ்டிக்கலி டு பிஃப் அபவுட் த கேம். வில்லி பார்த்தீங்கன்னா பிஃப்ட சொல்றாரு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள் அப்படியே இன்கோஹரண்டா வந்துட்டே இருக்கு. சார்லி enters and teases Willie about the game. As Willie chases Charlie off, the lights rides on a different part of the stage. Willie continues yelling from off stage, and Jenny, Charlie's secretary, asks a grown-up Bernard to quiet him down. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பழசு நடந்துட்டே இருக்கு. என்ன நடக்குது, பெர்னார்ட் வந்து ஐயோ கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாரு. வில்லி வந்து ஒரு பாசிட்டிவா இருக்காரு. சார்லி வந்து என்னடா விளையாட்டுன்ட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வில்லி வந்து நீ போ இங்க இருந்து அப்படின்னு சார்லி அனுப்புறாரு. இப்படி பழசு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரசன்ட்ல வந்து இவர் கத்திட்டு இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா வில்லி இஸ் ஷவுட்டிங். அப்போ ஹி இஸ் yelling ஆஃப் ஸ்டேஜ். அண்ட் ஜென்னி யாரு அப்படின்னா சார்லியோட செக்ரட்டரி. அதாவது சார்லி வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, நெய்பர் பணக்காரர் ஃப்ரெண்டு, அவரோட செக்ரட்டரி சொல்றாங்க, தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, அவர் பாட்டுக்கு எதையாவது பேசி சத்தமா பேசிட்டு இருக்கிறாரு. மெமரியிலேயே சத்தமா, அதாவது மெமரியில இருக்கிறப்ப பிரசன்ட்லயும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. மெமரியில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன அந்த இதே இருக்காது அவருக்கு. அப்படியே பிரசன்ட்லயும் அதுக்கான ரியாக்ஷனை காமிச்சிருவாரு. அப்ப மெமரியில வந்து சார்லிய போன்னு விரட்டினவர் இங்கேயும் கத்த ஆரம்பிக்கிறார். ஓகே,
Willie enters and prattles on about a very big deal that Biff is working on. அடுத்தது வில்லி வரா. வில்லி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிஃப் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண என்ன முதல் நாள் அவரும் அவரோட பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறாரு. வில்லி ஆஸ் பெர்னார்ட் why பிஃப் turned out to be such a failure. அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு வருத்தம். பெர்னார்டை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பசங்களும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருவாங்க. பெர்னார்ட் எல்லாம் வந்து அவன் ஸ்மார்ட்டா இருந்தா கூட, அறிவாளியா இருந்தா கூட அவனால வர முடியாதுன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பெர்னார்ட் இப்போ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லாயரா நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பெர்னார்டை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பிஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான், எதுக்கு அவனால சக்சஸ்ஃபுல்லா வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பெர்னார்ட் ஆஸ் வில்லி வாட் ஹேப்பன்ட் இன் போஸ்டன், வாட் மேட் பிஃப் டிசைட் நாட் டு கோ டு சம்மர் ஸ்கூல். வில்லி டிஃபென்சிவ்லி டெல்ஸ் பெர்னார்ட் நாட் டு பிளேம் ஹிம். இப்போ பெர்னார்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வில்லியை பார்த்து, இங்க பாருங்க அங்கிள், அவன் நல்லா இருந்தான், ஹி வாஸ் ஆல் ரைட். எப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவன் பாஸ்டன்ல உங்களை ஒரு தடவை தேடி வந்தான். அது வரைக்குமே பிஃப் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் மேத்ல ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டான், அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் அவன்கிட்ட கிடையாது. அதை ஈஸியா அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இது பண்ணி தாண்டி வெளியே வந்திருப்பான். ஆனா மேத்ல ஃபெயில் ஆன விஷயத்த சொல்றதுக்காக உங்களை தேடி பாஸ்டன் வந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து சம்மர் ஸ்கூல் அட்டன் பண்ணல, எல்லாமே அவனுக்கு ஃபெயிலியர் அதுக்கப்புறம் தான் நடந்தது. பாஸ்டன்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்ட் கேட்கிறான். உடனே வில்லி என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் சொல்லாத, விடு விடு, அதை பத்தி பேசாதன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு சுச்சுவேஷனை. சார்லி என்டர்ஸ் அண்ட் சீஸ் பெர்னார்ட் ஆஃப். இப்போ வந்து சார்லி வர்றாரு. சரி நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. when Willie asks for more money than Charlie usually loans him, Charlie again offers Willie a job. Willie again refuses and eventually tells Charlie that he was fired. Excuse me. இப்போ சார்லி வந்து வந்துட்டாரு, பையனோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்புறம் வென் வில்லி ஆஸ்க் ஃபார் மோர் மணி, இந்த வாட்டி வீக்லி என்ன பண்றாரு அப்படின்னா, வில்லி வந்து அவரோட செலவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபயர் பண்றதுக்கு முதவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கமிஷன் மட்டும்தான், உனக்கு ஏதாவது வித்தாதான் கமிஷன் சொல்லிட்டாங்க. மந்த்லி சேலரி எல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. வீக்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, $50 வந்து சார்லிட்ட லோன் தான் வாங்கிட்டு இருந்தாரு ஆல்ரெடி. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, எனக்கு வீக்லி லோன் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னு சொன்னா சார்லிட்ட. அப்பவும் சார்லி என்ன சொல்றாரு, வேணாம்ப்பா, அந்த ஜாபை விட்டுட்டு வா, நான் தரேன், நீ நல்ல இங்க என்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்றாரு. வில்லி அகெயின் ரெஃப்யூசஸ் அண்ட் ஈவென்ச்சுவலி டெல்ஸ் சார்லி தட் ஹி வாஸ் ஃபயர்ட். இல்லப்பா வேண்டாம், எனக்கு வேலையெல்லாம் வேணாம், எனக்கு கடனா மட்டும் பணம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சொல்லிடுறாரு, உண்மையும் சொல்லிட்டாரு, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றதும் சொல்றாரு. சார்லி ஸ்கூல்ஸ் வில்லி ஃபார் ஆல்வேஸ் நீடிங் டு பி லைக்ட் அண்ட் ஆங்க்ரிலி கிவ்ஸ் இம் த மணி. ஒன்று திருத்த முடியாது, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு வந்து ஈகோ இஷ்யூஸ் தான், உன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும், ஆனால் ப்ராக்டிக்கலாக நீ எதையும் யோசிக்க மாட்டேன்னு திட்டிக்கிட்டே அவன் கேட்குற பணத்தை கொடுக்குறாரு சார்லி. காலிங் சார்லி ஹிஸ் ஒன்லி ஃப்ரெண்ட், வில்லி எக்ஸிட்ஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் டியர்ஸ். அப்படியே வில்லிக்கு வந்து அவ்வளோ அழுக வருது. ஓகே, ஆனால் ஃப்ரெண்டு கிட்ட அவருக்கு ஈகோ இஷ்யூஸ் வேற இருக்கு. நீ தான் என்னோட ஒரே ஃப்ரெண்டு, லைஃப்ல வந்து என்னோட ஒரே அச்சீவ்மெண்ட் நீ தான், ஒரே ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அக்னாலேஜ் பண்ணிட்டு அழுதுட்டு கண்ணீர் முட்டிட்டு வருது. அவர் வந்து வெளியே போறார். ஓகே, அட் ஃப்ராங்க்ஸ் சாப் ஹவுஸ். அப்போ ஆக்சுவலா அன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப நல்லா தான் ஆரம்பிச்சது வில்லி லோமனுக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நியூயார்க் அந்த நியூயார்க்லேயே சேல்ஸ்மேனா வந்து நம்ம என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த பொசிஷன் வாங்கிக்கலாம், அப்படி ஹோவர்ட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தார். அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து சார்லிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டாரு. இப்போ ஈவினிங் வந்து சன்ஸோட போய் ஃப்ராங்க்ஸ் சாப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன், அங்கே தான் வந்து அவங்க டின்னர் எடுத்துக்க போகிறாங்க. அந்த ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே பசங்க ஹாப்பி இருக்கான் இல்லையா, அவன் ஹி ஹஸ் கான் ஏர்லியர், முன்னாடியே போய் அவங்களுக்கான டேபிள் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி நீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹாப்பி ஹெல்ப் ஸ்டான்லி வெயிட்ட ப்ரிப்பேர் டேபிள். ஸோ அவங்களுக்கான டேபிள் வந்து, ஏன்னா ஸ்டான்லியும் ஹாப்பியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன பண்றாரு, போய் அந்த வெயிட்டர் கூட போய் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். தி ஆகுல் அண்ட் சேட் அப் அ கேர்ள், மிஸ் ஃபார்சைட்,
who enters the restaurant. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அவ கால் கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மிஸ் ஃபார்சைத்னு சொல்லிட்டு அவங்க பிஹேவியர் பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ அவளை பத்தி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க வெயிட்டரும் அவனும். Biff enters and Happy introduces him to Miss Forsyth, continuing to flirt with her. அவன் வந்து flirt பண்ணிட்டு இருக்கான். பிஃப் வேற வரான். பிஃப்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அந்த பொண்ணை. Miss Forsyth, a call girl, leaves to telephone another call girl at Happy's request, and Biff spills out that he waited 6 hours for Bill Oliver and Oliver didn't even recognize him. இப்போ வந்து பிஃப் வந்து சொல்றான். பிஃப்பும் ஹாப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மீன்வாயில் என்ன பண்ண அந்த ஃபார்சைத் இந்த கேர்ள் இருக்கால அவட்ட என்ன சொல்லிட்டான், அந்த இன்னொரு உன் ஃப்ரெண்ட் இருக்கால அவளையும் கூப்பிடுன்னு சொல்லி அவன் ஒரு உமனைசர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வந்து ஹாப்பி பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றப்பவே ஹீஸ் அ விமனைசர்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி கால் கேர்ள்ஸோட எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார்சைத் வந்து உன்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கான். அவ வந்து கால் பண்றதுக்காக வெளியே போயிருக்கா. அட் தட் டைம் பிஃப்பும் ஹாப்பியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிஃப் சொல்றான், நான் அவங்களோட பிளான் என்னவா இருந்தது, அன்னைக்கு போய் பில் ஆலிவர்கிட்ட போய் அவங்க பணம் கேட்கறதா இருந்தது. எதுக்காக, ஒரு ஷாப் ஓபன் பண்றதுக்காக, ஒரு பிசினஸ் ஓபன் பண்றதுக்காக அவங்க பணம் கேட்கறதா இருந்தது. இந்த பில் ஆலிவரோட கடையில வந்து சின்ன வயசுல நம்ம பிஃப் வந்து வேலை பார்த்திருக்கான். 20-25 இயர்ஸ் ஏஜ்ல வந்து அவன் என்ன பண்ணிருக்கான்னா பில் ஆலிவரோட கடை, ஒரு ஸ்போர்ட்ஸ் குட் கடை தான். அந்த ஸ்டோர்ல வந்து ஹி ஹாஸ் ஒர்க்டு. அந்த ஸ்டோர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யங் ஏஜ்ல when he was young he was working there. அப்புறம் ஒரு சமயம் வந்து அங்கேருந்து இந்த ஒரு ஃபுட்பாலை வந்து திருடிடுவான். ஒரு கிரேட் ஆஃப் ஃபுட்பால் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, ஒரு பாக்ஸில் இருந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருந்த பால்ஸ் அதை வந்து திருடிடுறான். அதனால அவனை வந்து வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனாலும் பில் ஆலிவர் வந்து அவன் மேலே பிரியமாக தான் இருந்தார். ஸோ அவரை பார்க்க இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டான் இல்லையா, அவர்கிட்ட பேசி எப்படியாவது பணம் வாங்குறதுக்காக போயிருக்கான். ஆனால் அவன் இப்போ சொல்கிறான், அவரை போய் பார்க்க போனேன், அவருக்கு என்னை ஞாபகம் கூட இல்லடா, நான் அவர் கடையில வேலை பார்த்ததே அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். Upset at his father's unrelenting misconception that he, Biff, was a salesman for Oliver, Biff plans to relieve Willie of his illusions. நான் சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், முதல் இந்த மாயத்துல இருந்து விடுபடுங்க, ப்ராக்டிக்கலா வாங்க, என்னைய போய் இங்க பாரு அங்க பாரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு இருக்கிறீங்க, நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லணும்ன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். வில்லி என்டர்ஸ் and Biff tries gently at first to tell him what happened at Oliver's office. இப்போ வந்து வில்லி வராரு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இவங்க அண்ணனும் தம்பியும் எல்லாம் பேசியெல்லாம் வச்சுட்டாங்க. இப்படி ஆலிவரை பார்க்க போனோம், அதுவும் ஏமாற்றம் ஆயிடுச்சு. எல்லாமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில எல்லாத்துக்கும் நிறைய ஏமாற்றங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போதான் வில்லி வர்றாரு. வில்லி வந்தோடனே பிஃப் வந்து மெதுவா அந்த விஷயத்த சொல்லலாம், ஆலிவர்ஸ் ஆஃபீஸ்ல தனக்கு ஏற்பட்ட டிசப்பாயின்மெண்ட்டை சொல்லலாம்னு நினைக்கிறாரு. வில்லி பிளர்ட்ஸ் அவுட் தட் ஹி வாஸ் ஃபைட். ஆனால் வில்லி அதை கேட்க தயாரா இல்ல. கோவமா அழுதுட்டு சொல்றாரு, ஒரு இதா சொல்றாரு, வேகத்துல சொல்றாரு, என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வேகமா சொல்றாரு. Stunned, Biff again tries to let Willie down easily. Happy cuts in with remarking suggesting Biff's success and Willie eagerly awaits the good news. இப்போ இது கேட்டோன்னா அப்படியேவும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இவருக்கு எப்படி வந்து திரும்ப இந்த நியூஸை சொல்றது, நம்மளுக்கும் பணம் கிடைக்கலன்னு எப்படி சொல்றது, ஏன்னா அவர் வந்து he is eagerly waiting for the good news. ஓகே, நல்ல நியூஸை பையன் சொல்லுவான்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. Biff finally explodes at Willie for being unwilling to listen. ஆனா அவர் வந்து திரும்ப ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. அதுல பிஃப்க்கு கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு கத்திடுறான். இங்க பாருங்க, நம்ம பேசுறதையாவது கேளுங்கன்ற மாதிரி அப்பாட்ட ரொம்ப கத்தி பேசுறான். ஏன்னா அவர் வந்து அப்படியே பாஸ்ட்லயும் ப்ரெசென்ட்லயும் மூவ் ஆயிட்டே இருப்பாரு, யாரையும் பேச விட மாட்டாரு, அவரே கற்பனை பத்தினி எல்லாத்தையும் பேசிட்டே இருக்காரு. ஸோ பிஃப் வந்து ஒரு டைம் வந்து ஆங்கிரி ஆகி என்னைய மொதல் பேச விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஓகே, the young Bernard runs in shouting for Linda and Biff, Happy and Willie start to argue. இப்போ திரும்ப வந்து அவரோட மெமரி வந்து பாஸ்டுக்கு போயிடுது. பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் ஓடி வந்து லிண்டாட்ட, பிஃப், ஹாப்பி இவங்க கிட்ட எல்லாம் பேசுறான், எல்லாம் ஆர்கியூ பண்ற மாதிரி ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு அவரோட மெமரியில. As Biff explains what happened, their conversation recedes into the background. The young Bernard tells Linda that Biff had failed in math. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ பெர்னார்ட் ஓடி வந்து லிண்டாட்ட என்ன
சொல்றான்னா, ஐயோ பிஃப் வந்து மேத்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான். மேத்ன்னு சொல்லுவாங்க அவங்க மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, மேத். ஓகே, ஸோ அதுல ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு அதனால வந்து டிகிரி கிடைக்காது. ஹை ஸ்கூல்லயே அவங்க டிகிரின்னு தான் சொல்லுவாங்க. ஹை ஸ்கூல் டிகிரி அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் வேகமா அவன் ஃப்ரெண்டு தான் ஓடி வந்து விஷயத்த கன்வே பண்றான். The restaurant conversation comes back into focus and Willie criticizes Biff for failing math. இவர் மெமரியில தான் இதெல்லாம் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? பெர்னார்ட் ஓடி வந்து பிஃப் வந்து ஃபெயில் ஆயிட்டான் மேத்லன்னு சொல்றாரு. இப்போ இவன் இங்க என்ன கத்திட்டு என்ன சொல்றான், எனக்கு ஒன்றும் போன வேலை நடக்கலன்னு அவன் இங்க ப்ரெசென்ட்ல பேசிட்டு இருக்கான். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பாஸ்ட்ல மெமரியில நடந்ததை கொண்டு வந்து ப்ரெசென்ட்ல ஓவர்லேப் ஆகுது. என்னன்னா ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்போ மேக்ஸ்ல நீ ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. ப்ரெசென்ட்ல திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பழசு மெமரியில நடந்தது ப்ரெசென்ட்ல கொண்டு வந்து he is criticizing Biff for failing in math. Okay, so Willie then hears the voice of the hotel operator in Boston and shouts that he is not in his room. Okay, அடுத்ததா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அங்க இருந்து அவரோட மெமரி எங்க ஷிஃப்ட் ஆகுது. பயங்கர ரொம்ப அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்கிக்க முடியல. பயங்கரமா மெமரி வந்து அவருக்கு சும்மாவே மெமரிஸ் வந்துட்டே இருக்கும். ரொம்ப அந்த ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் மெமரிஸ்குள்ள வருது. அடுத்து பாஸ்டன்ல அவர் இருக்கிறாரு. பாஸ்டன்ல இருக்கிறப்போ அந்த இவன் ஃபோன் பண்றான், ஹோட்டல் ஆப்ரேட்டர் ஃபோன் பண்றான், நான் ரூம்ல இல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா பிஃப் ஸ்கிராம்பிள்ஸ் டு குவைட் வில்லி அண்ட் கிளைம்ஸ் தட் ஆலிவர் இஸ் டாக்கிங் டு ஹிஸ் பார்ட்னர் அபவுட் கிவிங் பிஃப் த மணி. உடனே பசங்களுக்கு பாவமா இருக்கு அப்பாவை பாக்குறப்ப. ப்ரெசென்ட்ல அவர் பாட்டுக்கு கத்திட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ மேத்ல ஃபெயில் ஆயிட்டியான்னு கத்துறாரு. உடனே 2 பேரும் அவரை கூல் பண்ண ட்ரை பண்றாங்க. கூல் பண்ணிட்டு, இங்க பாருங்க ஆலிவர் வந்து பணம் கொடுக்குறேன்னு இருக்காரு, கொஞ்சம் அவரோட பார்ட்னர்ஸ்ட கேட்டு கொடுக்குறேன்னு இருக்காருப்பான்னு அவருக்கு சமாதானமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. வில்லிஸ் renewed interest and probing questions irk Biff more and he screams at Willie. ஆனா அவர் சும்மா இல்ல. சமாதானப்படுத்தணும்னா உடனே இதாயிருவாரு. அப்போ உனக்கு பணம் தரேனா, எப்ப தரேனா, ஏது தரேனா, திரும்ப 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 அதை பத்தியே கொஸ்டின் பண்ணணும்னா இவனே டென்ஷன் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் பாக்குறோம், அமைதிப்படுத்துறாங்க. ஆனா அவர் அமைதி ஆனோன்னு நிறைய கேள்வி கேட்கிறாரு. கேட்டோன்னு அவன் கோவப்பட்டுடுறான் பிஃப். உடனே அவன் திரும்ப கத்துறான். ஓகே, வில்லிஸ் ஓகே ஹி ஸ்கிரீம்ஸ் அட் வில்லி. அவன் கத்துறான், அமைதியா இருக்க மாட்டீங்களா கொஞ்சம்ன்ற மாதிரி கத்துறான். வில்லி ஹியர்ஸ் மகன் கத்துனோன்னா திடீர்னு பேக்ரவுண்ட்ல திரும்ப அவருக்கு மெமரி போயிடுது. மெமரியில பாத்தீங்கன்னா விமன் லாஃப் பண்ற சத்தம். விமன் லாஃப் பண்ற சத்தம்னாலே அவரோட அந்த மிஸ்ட்ரஸ் ஞாபகம் வந்துடுறாங்க. ஓகே, அண்ட் ஹி ஷவுட்ஸ் பேக் அட் பிஃப் ஹிட்டிங் ஹிம் அண்ட் ஸ்டாகரிங். விமன் சத்தம் கேட்டோன்னா அப்படியே மகனை போட்டு அடிக்கிறாரு. மிஸ் ஃபோர்சைத் என்டர்ஸ் வித் அனதர் கால் கேர்ள் லெட்டா. அதே சமயம் ப்ரெசன்ட் பாஸ்ட் ரெண்டும் மாத்தி 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 நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ அவருக்கு வந்து மெமரியில உமன் தெரியுறாங்க, மகனை அடிக்க போறாரு. அந்த இடத்துல ஃபார்சைத் அவரு சன்னோட கால் இது கேர்ள் ஃப்ரெண்ட் அவ வேற இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு வரா. பிஃப் ஹெல்ப்ஸ் வில்லி டு த வாஷ்ரூம் அண்ட் ஃபைண்டிங் ஹாப்பி ஃபிளர்ட்டிங் வித் கேர்ள்ஸ் ஆர்கியூஸ் வித் ஹிம் அபவுட் வில்லி. பிஃப் ஸ்டார்ம்ஸ் அவுட் அண்ட் ஹாப்பி ஃபாலோஸ் வித் த கேர்ள்ஸ். பிஃப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வில்லியை வந்து வாஷ்ரூம்க்கு கூப்பிட்டு போறாரு. அங்க பார்த்தா வாஷ்ரூம்ல வந்து ஹாப்பி வந்து என்ன பண்றான்னா அந்த கேர்ள்ஸோட நல்லா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்தோன்னா இவனுக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு அப்படின்னு சொன்னா பிஃப்க்கு கோபம் வந்துடுது. அவன் என்னடா குடும்பம்ன்ற மாதிரி அவன் கோபமா வெளியே போயிடுறான். ஓகே, ஹாப்பி வந்து அன்னை பின்னாடியே போயிடுறாங்க. 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வில்லியை விட்டுட்டு போயிடுறாங்க. வில்லி அண்ட் த விமன் என்டர் ட்ரெஸ்ஸிங் தெம்செல்ஸ் அண்ட் ஃபிளர்ட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வில்லியோட மெமரிஸ்குள்ள போறோம். அவர் பாத்தீங்க அப்படின்னா வில்லி வந்து உமனோட இருக்கிறாரு, ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிறாங்க. 2 பேரும் இங்க ஹாப்பி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாரா. பாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வில்லி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிறாரு, ஒரு ரூம்ல இருக்காரு. தி டோர் நாக்ஸ். அப்போ கீழே இருந்து யாரோ ஃபோன் பண்ணி நீங்க இருக்கீங்களான்னா நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ரூம் கதவு தட்டப்படுது. இவர் வந்து கதவை திறக்கிறாரு. தி டோர் நாக்ஸ் அண்ட் வில்லி ஹரீஸ் த
the woman into the bathroom. பயந்துப்ப என்ன பண்றாரு, ஏன்னா அது ஒரு இல்லெஜிட்டிமேட் அஃபேருங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த உமன் என்ன பண்றாருன்னா பாத்ரூம்குள்ள அனுப்பி உள்ள இரு யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு கதவை திறக்கிறாரு. வில்லி ஆன்சர்ஸ் த டோர். கதவை திறந்து பார்த்தா வெளியே அவரோட சன் நிக்கிறான், யங் பிஃப் நிக்கிறான். ஹி என்டர்ஸ் அண்ட் டெல்ஸ் வில்லி தட் ஹி ஃபெயில்டு மேத். அவன் வந்து சொல்றான், அப்பா நான் மேத்ல ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு வந்து டிகிரி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். Willie tries to excuse me. Willie tries to usher him out of the room, but Biff imitates his math teacher's lisp, which elicits laughter from Willie and the woman. இப்போ வில்லி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து எப்படியாவது மகன் அங்கிருந்து கிளப்பணும் அப்படின்னு தான் இருக்கு. அவரே எதிர்பார்க்காத ஒரு கெஸ்டா வந்துட்டான், மகனே அங்க வந்துட்டான். உள்ள பாத்ரூம்குள்ள அந்த லேடி இருக்கிறா, மகன் வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஒரே பயம் வில்லிக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, சரி சரி நீ கிளம்பு, நான் வீட்டுல வந்து பேசிக்கலான்ற மாதிரி வெளியே கிளப்புறதுலே இருக்கிறாரு. ஆனா பிஃப் என்ன பண்றான்னா, ஹி இஸ் இமிட்டேட்டிங் ஹிஸ் மேத் டீச்சர்ஸ் லிஸ்ட். அந்த ஆள் என்ன நடத்துறான் அப்படின்னு மேத் டீச்சர், அவனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், அவன் இப்படி இப்படி நடந்து வரான்னு சொல்லி அவனோட அந்த நடையுடைய பாவனையெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் காமிக்கிறான் பிஃப். அதை பார்த்துட்டு அவ்வளோ இதுலயும் டென்ஷன்லயும் வில்லி வந்து சிரிக்கிறாரு. அந்த விமன் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, பாத்ரூம் டோர் வழியா பார்த்துட்டு இருந்தவ அவளும் சிரிச்சிடுறான். ஓகே, போத் லாஃப் அட் பிஃப்ஸ் இமிட்டேஷன். பிஃபை கண்டுபிடிச்சிடுறான் உமன் உள்ள இருக்கிறத. வில்லி ட்ரைஸ் டு கவர் அப் ஹிஸ் இன்டிஸ்கிரிஷன், பட் பிஃப் ரெஃப்யூசஸ் டு பிலீவ் ஹிஸ் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டம் அவுட். அவன் ஒரு 18-19 இயர்ஸ் பாய். ஸோ இவர் வந்து எதோ சொல்லி பூசி மெழுக பார்க்குறாரு. ஆனால் வந்து அவன் எதையும் நம்பலை. நம்பிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டப்பான்னு சொல்லிட்டு யூ ஃபோனி லிட்டில் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அந்த வார்த்தை சொல்லி திட்டுறான். ஏன்னா இது சிலப்போ ஒன் வேர்ட்ஸாக கேட்கலான்றதுனால அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். பேக் இன் த ரெஸ்டாரண்ட், ஸ்டான்லி ஹெல்ப்ஸ் வில்லி அப். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பசங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வில்லி மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க பே பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் போயிருப்பாங்க. ஆனா கோவமா எல்லாம் சண்டை போட்டுட்டு ஜாலியா வந்தவங்க, நல்ல டின்னர் சாப்பிடலான்னு வந்தவங்க, அங்க எதுவுமே அவங்க பேசின மாதிரி நடக்கல. இவர் பேசினது பசங்களுக்கு பிடிக்கல, பசங்க பேசினது இவருக்கு பிடிக்கல. ஸோ ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பாஸ்ட் மூலமா ஒரு பக்கம் ஹாப்பி வந்து விமனோட ஒரு சில கால் கேர்ள்ஸோட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து இவரோட பாஸ்ட் நம்மளுக்கு தெரிய வருது. யாரோட பாஸ்ட் அப்படின்னா வில்லி லோமனோட பாஸ்ட். அப்ப அவரோட பாஸ்ட் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது, அவருக்கும் ஒரு அஃபேர் இருந்தது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது. அந்த உமனோட அவர் இருக்கிறத வந்து பையன் பார்த்துடுறான். ஸோ பையனுக்கும் அவருக்குமான அந்த எஸ்ட்ரேஞ்ச்டு ரிலேஷன்ஷிப், இந்த ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்க்கு காரணம் அதுதான். இதுல இருந்தே வந்து பிஃப் வந்து அப்பாவை நம்புறதே கிடையாது. ஃபேக் மேன் அப்படின்னு அவன் அடிக்கடி சொல்றது அதனாலதான். ஆனா லிண்டாட்ட அவன் இன்னும் ஓப்பன் பண்ணதே இல்லை, உண்மையை சொன்னதே இல்லை. அவ அடிக்கடி கேட்பா, எதுக்காக நீ உங்க அப்பாவை ஃபேக்குன்னு சொல்றேன்னா அவன் சொல்ல மாட்டான். ஓகே, ஸோ ஆனா அவனுக்கு அப்பாவை பிடிக்காதுன்னு இல்லை, அப்பாவை நம்ப மாட்டான். பட் அட் த சேம் டைம் அப்பாவை பிடிக்கும் பிஃப்க்கு. ஓகே, ஸ்டான்லி கிவ்ஸ் ஹிம். இப்போ என்னன்னா, ஸ்டான்லி அந்த பார்த்தோம் இல்லையா, ஒரு சர்வர் அங்க இருந்த வெயிட்டர், அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். அவரை எழுப்பி எல்லாம் விட்டு அவர் கேட்பாரு, இங்க சீட் ஸ்டோருக்கு விதைகள்லாம் எங்க கிடைக்கும். ஏன்னா அவருக்கு என்னன்னா, அவங்க வீட்டுல வந்து செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க, அடிக்கடி அங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு வர ஸ்ட்ரீட். ஆனாலும் அவரோட வீட்டுல வந்து செடிகள் வளர்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஸோ ஒரு கேரட் சீட்ஸ் ஏதோ வாங்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு சீட் ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் வந்து டைரக்ஷன் காமிப்பான், அதை நோக்கி வில்லி போறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த சீன் முடியும். சீன் வைஸா பிரிச்சிருக்க மாட்டாங்க, பட் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த இடம். ஓகே, the light comes on the Loman kitchen. அடுத்ததான் இப்போ லைட் எங்க அடிக்குதுன்னா லோமன் கிச்சனுக்கு வந்துட்டோம். வேர் ஹாப்பி என்டர்ஸ் லுக்கிங் ஃபார் வில்லி. ஹாப்பி வந்து வில்லியை தேடிட்டு வர்றான். அவரை விட்டுட்டு வந்தமே வீடு வந்து சேர்ந்துட்டாரா அப்பா அப்படின்னு தேடிட்டு ஹாப்பி வரான். ஹி மூவ்ஸ் இன் டு த லிவிங் ரூம் அண்ட் சீஸ் லிண்டா. உள்ள வந்து பார்த்தா அம்மாவை பார்க்குறான். பிஃப் கம்ஸ் இன்சைட் அண்ட் லிண்டா. பிஃப்பும் வந்துட்டான். வந்தோடனே லிண்டா ஸ்கோல்ஸ் த பாய்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் அவே த ஃப்ளவர்ஸ் இன் ஹாப்பிஸ் ஹேண்ட். ஹாப்பி ஏதோ கையில பூவெல்லாம் வேற வச்சிருக்கான். அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அவ கோவமாயிண்டா, உங்களை அப்பாவை நல்லா பாத்துக்கங்கன்னு சொன்னா அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கத்துறாங்க அம்மா.
she yells at them for abandoning Willy. அவரை இப்படி பாதியிலேயே விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, என்னடா பசங்க நீங்கன்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. Happy attempts to appease her, but Biff goes in search of Willy. Happy வந்து அவங்கள அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். ரெண்டு பசங்களுமே அம்மா மேல பிரியமா இருக்கதை பார்க்குறோம். ஸோ he attempts to appease her, அவங்கள சமாதானப்படுத்தணும்னு ஹாப்பி பார்க்குறான். ஆனால் பிஃப் கோஸ் இன் சர்ச் ஆஃப் வில்லி. பிஃப்க்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றான் போல இருக்கு. அப்பாவை தேடி அப்படியே பின்னாடி போறான். He finds Willy planting seeds in the garden with a flashlight. அவர் வந்துட்டாரா, நல்லபடியா வந்துட்டாரான்னு பார்க்க போனா அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பின்னாடி கார்டன்ல ஒரு சின்ன லைட் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா சீட்ஸ் வந்து பிளான்ட் பண்ணிட்டு இருக்காரு. வில்லி இஸ் கன்சல்டிங் பென் அபவுட் 20,000 ப்ரொபோசிஷன். அவர் வந்து பென் கிட்ட பேசியிருக்காரு. 20,000 ரூபாய் இருந்தா போதுமா, செஞ்சிடலாமா அப்படின்னு அண்ணன் கிட்ட வந்து கற்பனையிலேயே பேசிட்டு இருக்கிறாரு. பிஃப் அப்ரோச்சஸ் ஹிம் டு சே குட் பை அண்ட் ட்ரைஸ் டு பிரிங் ஹிம் இன்சைட். இப்போ நான் ஊருக்கு போறேன், நான் கிளம்புறேன், நான் இங்கே இல்லை, நான் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க வீட்டுக்குள்ள வாங்க நீங்கன்னு கூப்பிடுறான். Willy moves into the house followed by Biff and becomes angry again about Biff's failure. உள்ள வரவே அவருக்கு கோவம் வந்துடும். நீ ஏண்டா இப்படி வாழ்க்கையில தோத்து போன, உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன்னு அவன் மேல கோவப்படுறாரு. Happy tries to calm Biff, but Biff and Willy erupt in fury at each other. அப்பா எப்பவும் திட்டிக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கும் திரும்ப கோவம் வருது. இப்பதான் அவரை சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உள்ள கூப்பிட்டு வந்தா நீ தோத்து போனவேன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருக்கும் திரும்ப சண்டை வந்துருச்சு. ஓகே, ஹாப்பி பிஃப் ஸ்டார்ட்ஸ் டு சாப். ஒரு கட்டத்தில் பிஃப் வந்து இமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஏன் என்னை போட்டு இப்படி படுத்துறீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நான் கிளம்பி போறேன், உங்களை நான் தொந்தரவு பண்ணலன்ற மாதிரி அழுதுட்டே சொல்ல ஆரம்பிச்சிடுறான் பிஃப். விச் டச்சஸ் வில்லி. இது கேட்டுட்டு மகன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு வில்லியால தாங்கிக்கவே முடியல. அவருக்கு வந்து பையன் மேல பிரியம் இல்லாம திட்டல, நம்பிக்கை அந்த ஏமாற்றத்தினாலதான் அவர் வந்து கோவிக்கிறார். எவ்ரிவன் கோஸ் டு பெட் எக்ஸப்ட் வில்லி. ஸோ எல்லாமே வந்து ஒரு வகையா சமாதானமாயி எல்லாம் படுக்க போயிடுவாங்க. ஆனா வில்லிக்கு வந்து தூக்கம் வராது. ஓகே, எப்படி நம்ம பையனுக்கு நான் என்ன வகையில ஹெல்ப் பண்ணலாம், அவன் பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டா அவன் பொழைச்சுக்குவான். பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்க இவர் வீக்லி $50 அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. $20,000 எங்க போவார் அவரு? அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. He renews his conversation with Ben. திரும்ப வந்து அவர் மெமரிஸ்குள்ள போறாரு. பென் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, $20,000 இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி elated at how great Biff will be with $20,000 of insurance money. அப்போ 20,000 இன்சூரன்ஸ் மணி கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பென் கிட்ட கேட்கிறாரு. அப்போ கற்பனையிலேயே அவர் வந்து அவங்க அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு டயலாக்ல இருக்கிறாரு. ஓகே, லிண்டா soon calls out for Willy but gets no response. கொஞ்ச நேரம் லிண்டா வந்து பெட்ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க, தூங்க வாங்க படுக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு சத்தத்தையும் காணோம். பிஃப் அண்ட் ஹாப்பி லிசனர்ஸ் வில் என்ன அம்மா கத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஆன்சரை காணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தே ஹியர் வில்லிஸ் கார் ஸ்பீட் அவே. எல்லாருக்கும் ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, அப்பாவோட கார் வேகமா போற சத்தம் கேட்குது. இந்த ரெக்வியம்னா இந்த மாஸ் பிரேயர் மாதிரி இந்த ஃபியூனரல் இருக்கும் நடக்கும் இல்லையா அது. அப்போ இந்த சீனோட இது முடியுது. என்னன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இன்சூரன்ஸ் பணம் 20,000 கிடைச்சா அவனுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா அவருக்கு வேற பணம் அவ்வளவு பணம் புரட்டுறதுக்கு வழியே இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் பணம் பையனுக்கு வந்தா அவனை வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்குவான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் இறந்தாதான் இவர் இன்சூரன்ஸ் வந்து 20,000 போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த பணம் வந்து ஃபேமிலிக்கு கிடைச்சா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால வேகமா கொண்டு போய் காரை கிராஷ் பண்ணி இறந்துடுறாரு நம்மளோட சேல்ஸ்மேன் வில்லி லோமன். ஸோ தட் இஸ் ஹவு த ட்ராஜடி ஹேப்பன்ஸ். அப்போ ரெக்வியம் வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் ஹிஸ் டெத் அந்த ஃபியூனரல். ஓகே, லிண்டா அண்ட் ஹாப்பி ஸ்டாண்ட் இன் ஷாக் ஆஃப்டர் வில்லிஸ் புவர்லி அட்டெண்டட் ஃபியூனரல். அவங்க எப்பயோ பேசினப்ப கூட அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு, என்னோட ஃபியூனரலுக்குலாம் நிறைய மக்கள் வருவாங்க, நான் அவ்வளோ நட்புகளை சேர்த்து வச்சிருக்கேன்லாம் சொல்லி எல்லாத்துலயும் அவருக்கு பெருமை தான். ஆனா பாத்தீங்கன்னா 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க அவரோட ஃபியூனரலுக்கு. Biff states that Willy had the wrong dreams. அப்ப பிஃப் சொல்றான் அவர் எல்லாமே
அப்பாவே கனவு கண்டிருக்காருமா, எதுவுமே அவர் வந்து இந்த உலகத்தை சரியா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி பிஃப் வந்து சொல்லிட்டு இருக்கான். சார்லி டிஃபென்ஸ் வில்லி அஸ் அ விக்டிம் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷன். சார்லி என்ன சொல்றான், இல்ல இல்ல அவனோட ப்ரொஃபஷனுக்கு அவன் பலியாயிட்டான், அவனுக்கு வந்து தெரியல உண்மை எது பொய் எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சார்லி ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இருக்கார். ரெடி டு லிவ் பிஃப் இன்வைட்ஸ் ஹாப்பி டு கோ பேக் அவுட் வெஸ்ட் வித் ஹிம். இப்போ வந்து அவங்க அந்த 20,000 வந்ததா அதை பத்தி யாரும் பேசல. ஆனா அவர் அதுக்காக தான் உயிரை விட்டுருக்காரு. பட் அதை பத்தி இங்க லாஸ்ட் இதுல எதுவுமே ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ பிஃப் வந்து தம்பியவும் கூப்பிடுறாரு, நீ வேணா என் கூட வரையா, அங்க போய் நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, ஏதோ பேசுறாங்க. ஹாப்பி டிக்ளேர்ஸ் தட் ஹி வில் ஸ்டிக் இன் அவுட் நியூயார்க் டு வேலிடேட் வில்லிஸ் டெத். இல்லை நான் வந்து அப்பா இருந்துட்டா நான் நியூயார்க்ல இருந்து இங்கே வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். அவர் ஆசைப்பட்ட மாதிரி. லிண்டா ஆஸ் வில்லி ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃபார் பீயிங் அனேபிள் டு கிரை. லிண்டாக்கு ஒரே இது ஹஸ்பண்ட் மேல அவ்வளோ இது, ஆனா அவர் வந்து தானே உயிரை எடுத்துக்கிட்டாரு இல்லையா, அவர் வந்து இது பண்ணிக்கிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவளால் அழுகவே முடியல இத்தனை நாளா. இப்பதான் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சோன்னா இப்பதான் அவ வந்து அப்படியே சாப் பண்ண ஆரம்பிக்கிறா, அப்படியே அழுக வருது. She begins to sob, repeating, "We are free." எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, நீங்க எங்க போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, மேபி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மணி, நமக்கு தெரியல. ஆல் எக்ஸிட் அண்ட் த ஃப்ளூட் மெலடி இஸ் ஹர்ட் அஸ் த கர்டன் ஃபால்ஸ். ஸோ ஒரு ஃப்ளூட் மெலடியோட அந்த திரை வந்து மூடுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன், டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். Okay, so this story ends here. So we had the tragedy of the death of the salesman. So with a small quizzes here, I will highlight the answers. Where does Lohman family live? Lohman family இருக்கிற ஊர் பேர் வந்து Brooklyn. Which of the following does Howard Wagner best represent? ஓகே, இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரைட், அவருக்கு இருக்கிறது வந்து கார்ப்பரேட் மென்டாலிட்டி. ஹோவர்ட் வாக்னர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா கார்ப்பரேட் மென்டாலிட்டி உள்ள ஆளு. வாட் காசஸ் த ரிஃப்ட் பிட்வீன் பிஃப் அண்ட் வில்லி லோமன்? பிஃபுக்கும் வில்லிக்கும் உள்ள பிரச்சனைக்கு, அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா, பிஃப் ஃபைண்ட்ஸ் தட் வில்லி இஸ் ஹேவிங் அன் அஃபேர். பிஃப் வந்து கண்டுபிடிக்கிறான் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறது, அதுதான் அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை காரணம். குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்பான்றது தான் காரணம். வாட் டிட் பிஃப் ஸ்டீல் ஃப்ரம் பில் ஆலிவர் ஸ்டோர் வென் ஹி வாஸ் அ பாய்? ஸோ அவன் பாயா இருந்தப்போ ஒரு கடையில இருந்து எதை திருடிட்டான்னு வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க தெரியுமா? எ கிரேட் ஆஃப் பேஸ்கெட் பால்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பில் ஆலிவர்கிட்ட போய் பணம் கேட்க போயிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ஆரம்பத்தில் அந்த கடையில் வேலை பார்த்துருப்பான். அப்போது ஒரு காரணத்தினால அவன் கடையை விட்டு நின்றுப்பான். எதனாலன்னா அவன் திருடிட்டான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருப்பாங்க. எ கிரேட் ஆஃப் பேஸ்கெட் பால்ஸ், கிரேட்னா பாக்ஸ் ஆஃப் பேஸ்கெட் பால்ஸ் எடுத்திருப்பான். ஓகே, வாட் டஸ் பிஃப் ஸ்டீல் ஃப்ரம் பில் ஆலிவர்ஸ் ஆஃபீஸ் அஸ் அன் அடல்ட்? அடல்ட்டாக இருக்கிறப்போ ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வந்திருப்பான் அன்னைக்கு போயிட்டு வர்றப்போ. ஓகே, வாட் ப்ராடக்ட் டஸ் வில்லி செல்? வில்லி என்ன விற்கிறாரு, என்ன சேல்ஸ்மேன் அப்படின்னா அதை வந்து ஆர்த்தர் மில்லர் ஸ்பெசிஃபை பண்ணவே கிடையாது. வேர் டிட் வில்லிஸ் ஃபாதர் கோ ஆஃப்டர் ஹி அபேண்டன் ஹிஸ் ஃபேமிலி? அலாஸ்கா. வில்லியோட அப்பா வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாரு. வில்லியையும் பென்னையும் விட்டுட்டு அவங்க அம்மாவையும் விட்டுட்டு அவர் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் வந்து அலாஸ்காவுக்கு போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பென் வந்து அலாஸ்காவை அப்பாவை தேடி தான் போவாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பணக்காரர் ஆயிடுறாரு. வேர் டஸ் பிஃப் ஃபைண்ட் வில்லி வித் த விமன்? பிஃப் வந்து விமனோட வில்லியை எங்க பாக்குறாருன்னா பாஸ்டன்ல ஒரு ஹோட்டல்ல தான் பார்த்திருக்காரு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வேர் ஹாப்பி அண்ட் பிஃப் டேக் வில்லி? எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பசங்களும் அப்பாவை கூப்பிட்டு போறாங்க? ஃப்ராங்க்ஸ் சாப் ஹவுஸ். ஹவு மச் மணி டஸ் சார்லி யூஸ்வலி கிவ் வில்லி ஈச் வீக்? ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பணம் கொடுக்குறாரு? $50. வேர் டஸ் ஹாப்பி ஒர்க்? ஹாப்பி எங்க வேலை பார்க்குறான்? இன் அ ஸ்டோர். What was Biff's position at Bill Oliver store when he was a boy? Shipping clerk. Biff என்ன வேலையில இருந்தான் ஆலிவர் ஸ்டோர்லனா? ஷிப்பிங் கிளர்க்கா இருந்தான். On what day of the week does Willie die? வில்லி இறந்தது எந்த நாள்னா டியூஸ்டே. What does Howard show Willie in his office? His wire recorder. இவர் போய் வேலை மாத்தி தர சொல்லி கேட்டா ஹோவர்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? டேப் ரெக்கார்டரை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு.
வாட் இஸ் பெர்னார்ட்ஸ் அடல்ட் ஆக்குபேஷன்? சின்ன பையன்ல ஃப்ரெண்டு பெர்னார்டு பிஃபோட ஃப்ரெண்டு. இப்போ அடல்ட்ல ப்ரெசன்ட்ல என்னவா இருக்கான்? லாயரா இருக்கான். What does Happy order from Stanley at the restaurant? Okay, ஹாப்பியும் பிஃப்பும் எங்க போறாங்க? அந்த ரெஸ்டாரண்ட் போறாங்க இல்லையா? அங்க வந்து வெயிட்டர் ஸ்டான்லிட்ட என்ன ஆர்டர் பண்றாங்க? லாப்ஸ்டர்ஸ். லாப்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சீ ஃபுட். ஓகேங்களா? When Willie is yelling, wakes up Biff and Happy. Why does Linda say Willie is so upset? Willie கத்துறது வந்து பிஃப்பையும் ஹாப்பியையும் எழுப்பி விட்டுரும். வில்லி வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு அப்படின்னு அந்த பசங்க வந்து ஏன் கத்துறாருன்னா அவர் ரொம்ப அப்செட்டா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹி கிராஷ் த கார். அப்பப்போ எந்த நினைவும் இல்லாம காரை வந்து எங்கேயாவது இடிச்சிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. what does Willie think Biff should use Bill Oliver's loan to do? Bill Oliver loan வந்து லோனை வச்சு என்ன பண்ணலாம்னு இவங்க பிளான் பண்றாங்க? செல் ஸ்போர்ட்டிங் குட்ஸ். ஸோ இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க? ஸ்போர்ட்டிங் குட்ஸ். ஓகே, ஸ்போர்ட் குட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹாப்பி, விச் கேரக்டர் இஸ் அ போயட் அண்ட் ஐடியலிஸ்ட்? பிஃப் தான் வந்து ஒரு ஐடியலிஸ்ட். ஹவு ஓல்ட் இஸ் பிஃப்? 34. இந்த பிளேயில் ப்ரெசண்ட்ல பிஃப்க்கு ஏஜ் 34, ஹாப்பிக்கு ஏஜ் வந்து 32. வாட் டிட் வில்லிஸ் ஃபாதர் செல்? வில்லிஸ் ஃபாதர் வந்து ஃப்ளூட்ஸ் வித்தவராம். வேர் டிட் வில்லிஸ் ஃபாதர் கோ ஆஃப்டர் அபேண்டனிங் ஹிஸ் ஃபேமிலி? அலாஸ்காக்கு போயிடுறாரு. வில்லியோட அப்பா வந்து எங்க போறாரு? பசங்களையும் குடும்பத்தையும் நிராகரிச்சுட்டு அலாஸ்காக்கு. வேர் டிட் பென் எண்ட் அப் வென் ஹி வென்ட் லுக்கிங் அவுட் ஹிஸ் ஃபாதர்? ஆப்பிரிக்கா. அலாஸ்காக்கு தேடி போன பென் எங்க போய் இது டைமண்ட் மைன் கண்டுபிடிக்கிறாருன்னா ஆப்பிரிக்கால. வேர் டஸ் பிஃப் ஃபைண்ட் வில்லி வித் த விமன்? பாஸ்டன்ல. பிஃப் அப்பாவையும் விமனையும் எங்க பாக்குறாரு? பாஸ்டன்ல. வாட் சப்ஜெக்ட் டிட் பிஃப் ஃபெயில் இன் ஹை ஸ்கூல்? ஹை ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறான் பிஃப்? மேத்ல. வாட் இஸ் த நேம் ஆஃப் சார்லிஸ் செக்ரட்டரி? ஜென்னி. சார்லியோட செக்ரட்டரி பேரு ஜென்னி. So with this the whole episode ends. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.